ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ்ல 7ஆம் வகுப்பு 2வது பருவம் 3வது யூனிட்ல உள்ள இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு இலக்கண டாபிக், தொழில் பெயர். இந்த தொழில் பெயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கிளாஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. அண்ட் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ்ல தெரிஞ்சிருக்கும். இலக்கணம் முன்னாடி மாதிரி சும்மா மக்கப் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் கிடையாது. நல்லா புரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை தான் இப்ப இருக்கு. அதனால இலக்கணத்தை ரொம்ப தெளிவா படிக்க வேண்டிய ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க. ஸோ இலக்கணத்தை தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் நார்மலா இருக்கக்கூடிய உரைநடை செய்யுள்ள தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க இப்ப இலக்கணத்துக்கு ஆகணும். ஓகே, சரி. இப்ப இந்த கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தொழில் பெயர் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபோ என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6th 3 டேர்ம், அப்புறம் 7th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம்ல உள்ள 2வது யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸையுமே நம்ம யூனிட் வைஸ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் லிங்க் எல்லாம் நான் டோட்டலா எல்லாத்தையும் ஒரே இதுல சேர்த்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த சேனலை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணிடலாம், கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போற அந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, தொழில் பெயர். ஓகே, தொழில் பெயர் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகே, ரைட். இப்ப இந்த தொழில் பெயர் நான் சொன்னேன் இல்லையா, உழவர் செய்யக்கூடிய தொழில் என்ன, உழுதல் தொழில். அப்ப தையல்காரர் செய்யக்கூடிய தொழில் என்ன, தைத்தல் தொழில். இது மாதிரி ஆசிரியர் நடத்தக்கூடிய தொழில் பாடம் எடுத்தல். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு தொழில் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய அந்த சொற்களை நம்ம தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த எழுத்துக்களை. இந்த பாருங்க, தொடரில் உழுதல் தைத்தல் அப்படிங்கிறது செயல்களினுடைய பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர். இது நோட் பண்ணிக்கோங்க. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அவ என்னது, தொழில் பெயர் எனப்படும். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த தொழில் பெயர் நமக்கு என்ன பண்ணுதோம் அப்படின்னா, எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படற்கை இடத்துல மட்டும்தான் வரும். இது எதுக்கு இதை நான் நோட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட், இந்த 3 லைன் மட்டும், 3 இல்ல ஆனாலும் சரி 3ன்னு வச்சுக்கோங்களேன், 2 லைன் தான் இருக்கு. இந்த லைனை கூற்று காரணத்துல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பாயிண்ட்ஸை கூற்று காரணத்துல கேட்டிருக்காங்க. இது எப்படி கூற்று காரணமா கேட்க முடியும் அப்படின்னா, ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டும் அப்படின்னு கொடுத்துட்டா என்னது, கூற்று 1 சரி 2 தவறு. ஏன்னா நமக்கு காட்டாது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப படற்கை இடத்தில் மட்டும் வரணும். 3வது லைனும் கொடுத்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது சரி தவறுன்னு கேட்பாங்க. ஸோ அது சரியானது எது, தவறானது எது, பொருந்தாதது எது, இப்படி என்ன கேட்டாலும் சரி அதுக்கு என்ன பண்ணணும், கரெக்டா ஆன்சர் சூஸ் பண்ண தெரியும். ஓகேவா? சரி. இப்ப நான் சொன்ன மாதிரி என்னது, இந்த எழுத்துக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமையக்கூடியது தொழில் பெயர். இந்த தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது படர்கை இடத்துல மட்டும்தான் வரும். உதாரணம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. இது அவ தொழில் பெயரை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன, 1 விகுதி இருக்கக்கூடிய தொழில் பெயர், அதான் விகுதி பெற்ற தொழில் பெயர். முதல்நிலை தொழில் பெயர், அப்புறம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஸோ இப்ப இதை பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி பெற்றனா என்ன, கடைசியில அந்த தல் அப்படிங்கிற விகுதி வரும். தல் மட்டும் இல்ல, இன்னும் சில எழுத்துக்கள் விகுதிகளா வரும். ஸோ அது பார்க்கலாம். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள். இவற்றில் நட, உன், வாழ் இதெல்லாம் வினை பகுதிகள். அதாவது கடைசியா வரக்கூடிய அந்த இந்த நட, உன், வாழ் அப்படிங்கிறது எங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இல்லையா, நட, உன், வாழ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இதெல்லாம் என்னது, செயல். ஓகேவா? வினை பகுதி. இதுவே கடைசியில வரக்கூடிய இந்த தல், நல், அல், ஊ, கை இதெல்லாம் என்னது, விகுதி, கடைசியா வந்திருக்கு. இந்த வினையும் விகுதியும் சேர்ந்துதான் நமக்கு என்ன இருக்கு, தொழில் பெயரா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? சோ இப்ப முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்,
நார்மலா ஒரு எழுத்தை பார்த்தோன்னா தல் விகுதி வந்திருக்கு. சரி, அப்ப அது தொழில் பெயர் தான், கண்ணை மூடிட்டு போட்டிருப்பீங்க. அடுத்தது வாழ்க்கை அப்படிங்கிறது தொழில் பெயர்னு சொல்லி ஞாபகம் வச்சு வாழ்க்கை தொழில் பெயர் அப்படின்னு போட்டிருப்பீங்க. மற்றபடி கல்வி, உணர்ச்சி இப்படிலாம் கொடுத்தா அது தொழில் பெயரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் தான் வந்துடும் இல்லையா? ஸோ அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம், ரொம்ப டீட்டெயிலா அதை பேட்டர்னோட தெரிஞ்சுட்டு போகும்போது இனி என்ன தொழில் பெயர் கொடுத்தாலும் நமக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு புக்லயே கண்டென்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நான் சொன்ன மாதிரி நட, உன், வாழ் அப்படிங்கிறது வினை பகுதிகள். இதுல தல், அல், பூ, கை இதெல்லாம் வந்து என்னது விகுதியோடு இருக்கு. இந்த வினையும் விகுதியும் சேர்ந்துதான் நமக்கு தொழில் பெயரா வந்திருக்கு. ஓகே, இவ்வாறு வினை பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழில் பெயர். ஓகேவா? பாருங்க, தல், அல், அம், ஐ, கை, வை, பூ, பூ, தி, சி, வி, மை இது எல்லாமே என்னது தொழில் பெயரினுடைய விகுதிகள். அப்ப இது எல்லாமே என்னது தொழில் பெயருக்கு கடைசி எழுத்தா வரும். அப்ப அதுக்கு உதாரணம் கொடுத்திருக்காங்க. தருதல் அப்படிங்கிறதுல இந்த தல் அப்படிங்கிறது என்னது ஒரு தொழில் பெயர் விகுதி. கூறல் அப்படிங்கிறதுல அல் அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி. ஆட்டம் அப்படிங்கிறதுல இந்த டம், அம் அப்படின்னு முடியுது இல்லையா, இது வந்து தொழில் பெயர் விகுதி. அடுத்தது விளை, விளைங்கிற இடத்துல ஐ அப்படிங்கிற சவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதுவும் தொழில் பெயர் விகுதி. அடுத்தது வருகை, கைன்னு முடிஞ்சிருக்கு. பார்வை, வையின்னு முடிஞ்சிருக்கு. போக்கு, பூன்னு முடிஞ்சிருக்கு. அடுத்தது நட்பு, பூன்னு முடிஞ்சிருக்கு. மறைவு, பூ முடிஞ்சிருக்கு. மறதி, தி. உணர்ச்சி, சி. கல்வி, பி. செய்யாமை, மை. ஓகேவா? கிளியரா? சரி, இதே மாதிரிதான் தல், அல், அம், ஐ, கை, வை, பூ, ஊ, தி, சி, வி, மை இந்த சொற்கள் எல்லாம் அந்த சொல்லோட இந்த எழுத்துக்கள் எல்லாம் அந்த சொல்லோட இறுதியில வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லலாம், விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முதல் நிலை தொழில் பெயர். அதுக்கப்புறம் பாக்குறது முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் முதல்நிலை தொழில் பெயர்னா என்னன்னு பார்த்தலாம். வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. கொதி வந்ததுன்னா என்ன, சோறு கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. இடி, கொதி இந்த ரெண்டு சொற்களை பாருங்க. இடித்தல், கொதித்தல் அப்படிங்கிற அந்த இதுதான். ஆனா இடி, கொதின்னு வந்திருக்கு. ஆனா நமக்கு பொருள் என்னது, இடித்தல்ன்ற பொருளும் கொதித்தல்ன்ற பொருளும் அந்த பொருள்ல தான் வந்திருக்கு. இது மாதிரி ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய அந்த வினை சொற்களை பகுதிய முதல்நிலை அப்படின்னு சொல்றோம். பகுதி என்னன்னு சொல்றோம், முதல்நிலை அப்படின்னு சொல்றோம். இந்த முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாம தொழில் பெயராக அமைவதை நம்ம என்னன்னு சொல்றோம், முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு உதாரணம் தான் செல்லமாக ஒரு அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். ஓகேவா? அப்ப அடி, புகழ் அப்படிங்கிறது இங்க நமக்கு முதல்நிலை தொழில் பெயரா இருக்கு. ஓகே, ஏன் இது முதல்நிலை தொழில் பெயரா இருக்கு? ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்கள்ல பகுதியை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், முதல்நிலை அப்படின்னு சொல்றோம். முதல்நிலை இந்த முதல்நிலை வந்து எந்த ஒரு மாற்றமும் பெறாம தொழில் பெயரா இருக்கு. அதனால நம்ம அதை அடி, புகழை வந்து என்னன்னு சொல்றோம், முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா என்னது, முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அது என்ன திரிந்த, பாருங்க, தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். பேருனா என்ன, பாக்கியம் அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழ் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்ல பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதுதான் அந்த பேரு அப்படிங்கிறது. அடுத்தது உணவில் சூடு குறையவில்லை. சோ இப்ப இந்த இடத்துல பேரு, சூடு இந்த சொற்களை பாத்தீங்க அப்படின்னா பெரு, சுடு அப்படிங்கிற இந்த பகுதிகள்ல முதல் எழுத்து வந்து நீண்டு, அதாவது பெரு அப்படிங்கிற பொருளும் சுடுங்கிற பொருளும் தான் வந்திருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்கு, அந்த முதல் எழுத்து வந்து நீண்டு நெடில் எழுத்தா பேரு, சூடு அப்படின்னு சொல்லி திரிந்து தொழில் பெயரா வந்திருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி இந்த முதல் நிலை வந்து திரிந்து உருவாகக்கூடிய அந்த தொழில் பெயரை நம்ம என்னன்னு சொல்றோம், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, விடு, வீடு, மின், மீன், புல், தோல், உடன்படு, உடன்பாடு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். சார் இந்த மாதிரி மாற்றம் அடைந்து வரும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்த்த மூணுத்தையும் திரும்ப ஒரு தடவை விஷன் பண்ணிடலாம். அதோட கிளாஸ வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, திரும்ப நல்லா பார்த்துக்கோங்க. தொழில் பெயரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அது வந்து செயல் அல்லது வினையினுடைய பெயரா அமையும். செயல் அல்லது வினையினுடைய பெயரா அமைகிறத நம்ம தொழில் பெயர்னு சொல்றோம். இது எண், இடம், காலம், பால் இதெல்லாம் காட்டாது, படர்க இடத்துல மட்டும்தான் வரும். அதுக்கு உதாரணம் நம்ம பார்ப்போம். இதை 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர், அப்புறம் வந்து
முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லி 3 விதமா பிரிச்சோம். அப்ப அந்த விகுதி பெற்றதுன்னும் பொழுது தல், அல், அம், ஐ, கை, வை, கு, கு, உ, தி, சி, வி, மை இந்த விகுதிகள் இருக்கக்கூடிய அந்த சொற்களை நம்ம விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லலாம். அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வினைப்பகுதி அப்புறம் விகுதி இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு தொழிற்பெயரா வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர். இதுல இடி, கொதி அப்படிங்கிற இந்த சொற்களை உதாரணத்துக்கு பார்த்துருந்தோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய அந்த வினை சொற்களை பகுதி முதல் நிலைன்னு சொல்லுவோம். இந்த முதல்நிலை எவ்வகை மாற்றமும் இல்லாம அப்படியே தொழிற்பெயரா இடம்பெறும் பொழுது நம்ம அதை முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அந்த சொல் முதல் எழுத்து நீண்டு ஒழித்து, அதாவது பெரு அப்படின்னு வர வேண்டிய இடத்துல பேருன்னும், சுடுன்னு வர வேண்டிய இடத்துல சூடுன்னும் மாறி வந்ததுனால இத முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த தொழிற்பெயர் சார்ந்த இந்த 3 டாபிக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் அந்த ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னும் போது வீடியோவை இன்னொரு தடவை பாருங்க, கட்டாயம் புரியும். ஓகே, சோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி வேறொரு தகவல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.